ஒரு வெரைட்டி வந்து சீக்கிரமே அது வெடிக்குது. அது வந்து மானாவாரியாக போட்டுக்கலாம். எதில் நிறைய மகசூல் வருதோ அந்த உரம் கொடுக்கறதுக்கு இங்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இங்கே வந்து பறித்து நாங்கள் வச்சுருக்குறோம். ஏன்னா எல்லாமே இங்கே இந்த வருஷம் ட்ரையல் பேசிக்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கொடுத்தா எவ்வளோ மகசூல் வரும், எவ்வளவு தூரம் விட்டால் எவ்வளோ மகசூல் வருங்கிறதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் கூட நான் ரொம்ப இடத்துல திரிகிறப்போ 2 அடி 2.5 அடிக்கெல்லாம் பறித்து வச்சுருக்காங்க. எங்கள் ஊர்லலாம் 2 அடிக்கே பறித்து செடி வச்சுருக்காங்க. பறித்து செடி ஜாஸ்தியாக என்ன ஆகும்னா சூரிய தசமிக்காக செடி வளரத்தான் வளருமா தவிர காய்ப்புங்கிறது இருக்காது. இங்கே வந்து நாங்கள் 4க்கு 2 வச்சுருக்குறோம். இங்கே வந்து ஒரு 3 வெரைட்டி பரிசோதனைக்காக வச்சுருக்குறோம். ஒரு வெரைட்டி வந்து சீக்கிரமே அது வெடிக்குது. அது வந்து மானாவாரியாக போட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் நின்று வெடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம யாராவது தண்ணி விடுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 அடி குறைஞ்சது ஒரு 3க்கு 1.5 வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இங்கே 4க்கு 2 வச்சுருக்குறோம். இப்போ வந்து வைக்க போகிறோம் 4க்கு 4 கூட வைக்க போகிறோம். சரி, இது எப்படி வருது அது எப்படி வருது? இப்போ வந்து இது ஓவராலாக நாங்கள் எங்களுடைய மருந்தை பரிசோதனை பண்ணுறதுக்காக பறித்து வச்சுருக்குறோம். இனிமேல் வைக்கிறது மருந்தையும் பரிசோதனை பண்ணிக்கிட்டு எவ்வளவு தூரம் வச்சா எவ்வளோ உரம் வச்சா எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம பறித்து மாசி பட்டத்தில் போட போகிறோம். அது வந்து நம்ம ஒரு லைனு போட்டுக்கிட்டு அந்த லைனில் ஒரு 2 லைனு ஒரு மாதிரி வரும், இன்னொரு 2 லைன் ஒரு மாதிரி வரும், இன்னொரு 2 லைன் ஒரு மாதிரி வரும். இது மாதிரி போட்டு எல்லாம் போர்டு எழுதி வச்சுக்கிட்டு எந்தெந்த மருந்து எந்தெந்த நேரத்துக்கு வச்சுருக்குறோம், நம்ம என்ன உரம் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் எழுதி அதே லைன்லேயே நம்ம பறித்து எடுத்துகிட்டு இது எத்தனை கிலோ வருது அது எத்தனை கிலோ வருதுங்கிறது கடைசி வரைக்கும் பார்த்து நமக்கு வந்து இவ்வளோ உரம் போட்டால் இவ்வளோ வருமாங்கிறது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாங்கிறதுக்காக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே கூட நம்ம பறித்து வச்சுருக்குறோம். பறிச்சேன்னா ஒரு 3 வெரைட்டி வச்சுருக்குறோம். இது 3வது வெரைட்டி. இது வந்து நம்ம வச்ச தூரம் வந்து 4க்கு 2 4 அடி செடி 4 அடி, வருஷத்துக்கு 4 அடி செடிக்கு 2 அடி வச்சுருக்குறோம். இது வச்சு கூடாமல் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் இது எவ்வளோ மகசூல் வருது என்னங்கிறது நம்ம பின்னாடி தான் சொல்ல முடியும். இந்த தடவை வந்து எல்லாமே இந்த மாதிரி நிலத்தில் வச்ச மாதிரி நம்ம வச்சிட்டோம். இப்போ வைக்கிறது வந்து சும்மா 2 லைனாக ஒவ்வொரு கேப்பு விட்டு வச்சு இதில் எவ்வளோ உரம் கொடுத்துருக்கோம், அதில் எவ்வளோ உரம் கொடுத்துருக்குறோம், இதுக்கு எத்தனை தடவை மருந்தடிச்சிருக்கிறோம், அதுக்கு எத்தனை தடவை மருந்தடிச்சிருக்கோங்கிறது எல்லாமே ஒரு நோட் போட்டு எழுதி எதில் நிறைய மகசூல் வருதோ அந்த உரம் கொடுக்கறதுக்கு இங்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சும்மா ஓவராலாக இவ்வளோ நைட்ரஜன் இவ்வளோ பாஸ்பரம் இவ்வளோ பொட்டாசியம்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு இடைவெளிக்கும் எவ்வளோ வருது என்னங்கிறத பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ கோடையில் கூட மாசி பறித்து வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம வர்ற வருஷம் எவ்வளவு விளைச்சல் வருது எந்த மாதிரி வச்சுக்கலாங்கிறத நம்ம சொல்ல முடியும்.